முறை எச்சரித்தும் திருந்தவில்லை. கையும் களவுமாக சிக்கிய எஸ்ஐ. புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் அருகே உள்ள 12ஆம்பட்டி கிராமத்தைச் சார்ந்த செல்லையா மகன் வீரமணி. இவருக்கு அதே ஊரை சேர்ந்த சிலருக்கு நிலப்பிரச்சனை இருந்துள்ளது. அந்த பிரச்சனை சம்பந்தமாக வீரமணி ஆதனக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகார் குறித்து விசாரித்த போலீசிடம் சிவில் பிரச்சனை என்பதால் நீதிமன்றத்தில் பிரச்சனையை தீர்த்து கொள்ள அறிவுறுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் ஆதனக்கோட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளராக உள்ள சங்கர் வீரமணியை தொடர்பு கொண்டு உன் புகார் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன், 10,000 கொடு என்று கேட்டு ஆய்வாளர் சங்கரிடம் லஞ்சம் கொடுக்காத வீரமணி புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரை அடுத்து புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் ஆலோசனைப்படி இன்று மாலை வீரமணி 10,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஆதனக்கோட்டை உதவி ஆய்வாளர் சங்கரிடம் கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன், ஆய்வாளர் ஜவஹர் உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் எஸ்ஐ சங்கரையும் கையும் களமாகவும் பிடித்து லஞ்சம் வாங்கியதை பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த உதவி ஆய்வாளர் சங்கர் வேலை செய்த ஆவுடையார் கோயில், அன்னவாசல் என பல காவல் நிலையங்களிலும் புகார் கொடுக்க வருவோரிடம் லஞ்சம் வாங்கி குவிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் பலமுறை காவல் உயரதிகாரிகள் எச்சரித்தும் இடமாறுதல் செய்துள்ளனர். கடைசியாக சில மாதங்களுக்கு முன்பு அன்னவாசலில் இதுபோல பிரச்சனைகள் சிக்கியதால் ஆதனக்கோட்டைக்கு மாற்றப்பட்டதாக கூறும் போலீசார் தற்போது வசமாக சிக்கிக்கொண்டார். நாளை பணியிடை நீக்கம் செய்யப்படுவார். தொடர்ந்து சில ஆண்டுகளில் பணி ஓய்வு பெறுவதற்குள் குற்றமற்றவராக நீதிமன்றத்தில் நிரூபித்தால்தான் பண பலன்களுடன் பணி ஓய்வு பெற முடியும் என்கின்றனர்.